அன்பான தமிழ் உள்ளங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது காமிக்கோட அடுத்த பிளான் என்ன. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லைனா வந்து சோல்மேட் ஜேர்னியில் காமிக் எனர்ஜி அவங்களோட அட்டாக்கை பற்றி புரிஞ்சிக்காமல் நீங்கள் யூனியன் நோக்கி போக முடியாது. அப்படியே யூனியன் நோக்கி நீங்கள் போனாலும் கிட்ட வர மாதிரி இருக்கும், கை கட்டினது வாய் கட்டாமல் போகும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கனெக்ஷனை அழகாக வந்து கிரவுண்ட் பண்ண முடியும். இட்ஸ் லைக் நான் கிரவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து உங்களோட காதலை வந்து கல்யாணத்தில் முடிக்கிறதாகட்டும், இல்லைனா உங்களுக்கு ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், அதை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் காமிக் எனர்ஜியை புரிஞ்சிக்காமல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையும் சரி, உங்களோட காதல் வாழ்க்கை இதில் எல்லாத்துலேயுமே எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த எதிர் சக்தியோட பிளான் என்ன, அவங்களோட அடுத்த முயற்சி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறது வேறு, தெரியாமல் கண்மூடித்தனமாக போகிறது வேறு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத சில ட்ராமாலாம் வந்து விலகி போயிடலாம். அந்த ட்ராமாவெல்லாம் விட்டுட்டு எம்ப்ரஸ் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர், ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் கரெக்டான எனர்ஜியில் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அலைண்டாக இருக்கீங்க, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறதுல நீங்கள் 100% ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. உங்களோட சக்தியிலையும் உங்களோட ஆறாலையும் உங்களோட எனர்ஜிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. யுவர் லவ்வர்ஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இது வந்து கண்டிப்பாக வந்து காதல் தான், அதாவது டிவைன் லவ், புருஷன் பிரக்ருத், த லவ்வர்ஸ் காட். ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சூழ்நிலை உங்களை நோக்கி வந்து தாக்குனாலும் சரி, உங்களோட சாய்ஸ் எப்போவுமே காதலாக இருக்கட்டும். எவ்வளோ பிரச்சனைகள் உங்களை வந்து நிறுத்த ட்ரை பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து உங்களை வந்து அப்படியே வந்து உரைய வச்சாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு விடை காதல். இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன், அதாவது உங்களோட ட்வின், உங்களோட சோல்மேட், அவங்கள திரும்ப திரும்ப சூஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப இன்னும் ஆழமாக காதலிங்க. ஸோ காதலுக்கு விடை இன்னும் ஆழமான காதல், அதுதான் வந்து அன்கண்டிஷனல் லவ். ஸோ இதுதான் உங்களோட ஒரே ஒரு விடை. பிரபஞ்சம் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க, நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க. ஸோ உங்கள் காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணால் போதும். உங்கள் பவரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காதல் வந்து அன்கண்டிஷனல் காதலாக மாறிடும். அதாவது எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத ஒரு ஸ்திரமான மனம் உங்களுக்கு இருக்கும். ரெண்டு விஷயம், உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடங்க. லைக் இன்ட்யூஷனை நம்புங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு நிறைய மாயைகள் நடக்கலாம். ஏன்னா வந்து அந்த டெவில் எனர்ஜிக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெல் ஒர்க் பண்ணியோ, இல்லைன்னா அந்த மாதிரி மிரர் மேஜிக் பண்ணுறது, எனர்ஜி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது நீங்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கும்போது எதுவுமே நடக்காது. உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னோட காதல், என்னது இது நமக்கு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனர்ஜி, இது நம்ம எனர்ஜி இல்லையே அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஒதுக்கிட முடியும். ஆனால் நான் சரியான காதலில் தான் இருக்கேனா, இதுதான் என்னோடய சரியான பர்சனா, அந்த மாதிரி நீங்கள் இன்னும் அதுலேயே ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அது சரியோ தவறோ கண்ணை மூடிட்டு அதை செய்யுங்க. சரினா உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும், தவறுனா உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும் அதை தவறு அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து எனர்ஜி அட்டாக்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கணுன்னா உங்களுக்கு வந்து நிலையான புரிதல் வேணும். அதே மாதிரி நிலையான பற்றும் காதலும் வேண்டும், உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி. காமிக்கோட நெக்ஸ்ட் அட்டாக் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. தே டூயிங் ஊடு ஸ்பெல். இந்த பொம்மைகளை வச்சு பண்ணுறாங்க. இதை பண்ணுறது வந்து ரெண்டு பாம்போட எனர்ஜியை நான் பார்க்குறேன். மேபி அது உங்கள் காதலை பிடிச்சி வைக்கிறதுக்காக இருக்கலாம். உங்கள் கிட்ட வர முடியாது. பிகாஸ் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. மாஸ்குலினை தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. அவங்க நினச்சிட்ருக்காங்க மாஸ்குலின் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் மேபி தே ஆர் செக்ஷுவலி பிட் வீக், இல்லைனா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்க பர்சன் அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணுங்க. ஏன்னா நான் ரேபிட் பார்க்குறதுனால தான் அப்படி சொல்கிறேன். இது வந்து செக்ஷுவல் டிசையரும் கூட தான், அதே சமயம் ரேபிட் தான் அபண்டன்ஸும் கூட. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வீக் அப்படின்னு நினச்சி இந்த ஸ்பெல் ஒர்க் பண்ணி அதில் அவங்கள ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து அவங்கள ஸ்பெல் ஒர்க் பண்ணி இந்த பக்கம் அவங்க கையில் இது வந்து ஒரு டார்க் எனர்ஜி, அதை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமாக இவங்க வந்து இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு பாம்பு வந்து 2 பாம்பு இந்த வேலை, 2 ஃபெமினன் எனர்ஜி. இது வந்து ஒரு ஓல்ட் லேடி. ஸோ மொத்தம் 3 பேர் இன்வால்வ்டு இந்த சுச்சுவேஷனில். ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஒரு பாம்பு வந்து வெளியில் போகுது, அது அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சு போக போகுது. இன்னொரு பாம்பு வந்து
அதோட வால் தான் இருக்குது, தலை 2 பேத்துக்கு மேலே. ஏன்னா தலை வேற எங்கேயோ இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த பர்சன் மட்டும்தான் அவங்களோட ஆப்ஷன் கிடையாது, இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதுலேயும். ஒரே ஒரு வயதான பெண்மணி தான் வந்து இதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஊடு 99.9% இல்லை 100% அவங்க வந்து ஊடு ஸ்பெல், அதாவது அந்த அதுக்காகவே வாழ்கிற, அதையே செய்கிற, அது என்ன சொல்கிறது, இந்த ஊடு ஸ்பெல்லையே செய்கிறத தொழிலாக வச்சுட்ருக்க ஒருத்தங்க கிட்ட காசு கொடுத்து இதை பண்ணுறாங்க. அது இல்லாமல் இவங்க நிறையா இந்த பேபி ஸ்பெல் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறது, அவங்கள கற்றுக்குட்டிங்க, இந்த கற்றுக்குட்டி ஸ்பெல்ஸும் நடக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெல். அதனால தான் நான் அந்த 3 கார்டு வந்தோடனே உங்ககிட்ட சொன்னேன். அதனால தான் நான் உங்கள் பர்சனுக்கு இந்த மாதிரி மாயைகள் தோண்டலாம், நம்மளுக்கு வந்து இதுக்கு தகுதி இல்லை, இந்த காதலுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கலாம், இல்லைனா வந்து உங்களை பற்றின புரிதலில் அவங்களுக்கு வந்து சலசலப்பு ஏற்படலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, மேபி இந்த பர்சன் வீக்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக விழுந்துருவாங்க ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ்க்கு. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வேறு பெண்களுக்காக விழுறது, தெளிவாக சொல்லணுன்னா அந்த மாதிரி ஒரு இது வந்து அவங்களோட ட்ரூ சென்ஸ், அதாவது சுய நினைவோடு செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை, அந்த நினைவு வந்து மழுங்க செஞ்சுருவாங்க. மேபி இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட சுயநினைவு இருக்காது, அந்த புத்தி இருக்காது, அந்த மனசும் இருக்காது. ஏன்னா அந்த பர்சன் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, உங்களை மாதிரி அவங்க பவரில் இல்லை. அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது அவங்க பிளான் பண்ணுறாங்க, இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இதை பார்க்குற மேஸ்குலர் எனர்ஜி வந்து அவங்க ராங்கான்னு சொல்கிறேன். ஸோ எங்கேயும் ராங்கான டெசிஷன் எடுத்துடாதீங்க. ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறது, சாமி கிட்ட இது பண்ணுறது, கிளென்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா இதை அவங்க ஈஸியாக வந்து தாண்டி வந்துட முடியும். ஸோ அதுதான், இது முன்னாடி வார்னிங் தான், இது நடந்துகிட்ருக்கு, இல்லை நடக்க போகுது. காமிக்ஸ் நெக்ஸ்ட் பிளான் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Karmic's next plan. Karmic's next plan. Karmic's next plan. Anything else, spirits? Karmic's next plan. Anything else? Karmic's next plan. ஸோ இன்னும் அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரல, இது மட்டும் தான் அவங்க வந்து ரொம்ப ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஊடு ஸ்பெல் பண்ணுறது மேபி அவங்களுக்கு ரொட்டீனாக பண்ணுற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் அவங்க வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா கண்ட்ரோலிங்க்கு அவங்க ஓடுறது வந்து ஊடு ஸ்பெல் பண்ணுற அந்த பர்சன் கிட்ட தான். எனிதிங் எல்ஸ் ப்ளஸ்? ஃப்யூச்சர், பிலாங்கிங், இது வந்து எனக்கு பார்த்தோன்னே எனக்கு மண்டையில் ஓடினது என்ன அப்படின்னா, கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எங்கேயாவது நழுவிடணும், தேவையில்லாத இடங்களில் வந்து நம்மளே போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஸ்பெல் ஒர்க்குக்கெலாம் நம்ம வந்து எகெயின்ஸ்டாக உட்காந்து போராடிட்டு இருக்க முடியாது. அங்கே வந்து நம்ம ஸ்மார்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளாம் டிவைன் பீயிங் இல்லை ஸ்பிரிச்சுவல் பர்சன், நம்மளுக்கு இந்த ஸ்பெல் ஊடு இதெல்லாம் ஒத்து வராது. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணுமே தவிர அங்கே போய் நானும் திரும்ப ஸ்பெல் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்கக்கூடாது. அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீனாக ஓடிடணும். It's not fear, it's smartness. ஒரே நிமிஷம். சப்போஸ் அவங்க இந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த அவங்களோட பிளான், நியர் ஃப்யூச்சரில் அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, உங்களை பற்றி, உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸை பற்றி, ஏன்னா நீங்கள் டிவைன் ஃபெமினின், உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி, உங்களோட புரிதல் பற்றி, நீங்கள் பிரபஞ்சத்தோடு இருக்க அந்த கனெக்ஷனை பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது. உங்களை வந்து அவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் அது. இட்ஸ் லைக் அவங்க வந்து சைக்கிக் இல்லை, அவங்க வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து இல்லைனா வந்து இந்த இது வந்து லுனட்டிக், இல்லைனா வந்து ஸ்டேபிள் மைண்ட் கிடையாது, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வேறு சாயம் உங்கள் மேலே பூச ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட் பியூட்டிஃபுல் பீயிங், அதை வந்து அவங்க வேறு மாதிரி பிக்சர் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்கள வந்து வேறு மாதிரி உருவகப்படுத்தி சொல்லுவாங்க. இது 2 தான் அவங்களோட ஆப்ஷன். இப்போ இதுதான் அவங்க காலங்காலமாக செஞ்சுட்டு வருது. இந்த காமிக் எனர்ஜிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுதான், இது 2 தவிர வேறு செய்ய தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொந்தமாக புத்தி கிடையாது.
இது யாராவது பழைய இருந்தவங்க செஞ்சுருப்பாங்க. இதை வந்து காலங்காலமாக உங்களுக்கு இது 2 டெக்னிக்கை தவிர ஒன்றா உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, தே வில் கிரியேட் காசிப், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க் பண்ணுங்க. இது 2 தவிர அவங்க வாழ்க்கையில் வேறு எதுவும் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக ஒரு கன்ஃபர்மேஷன், ஓகே இந்த ஃபேஸ் முடிஞ்சிச்சு, அடுத்தது வந்து காசிப், அடுத்தது வந்து ஸ்பெல், அடுத்தது வந்து காசிப், இதே ரெண்டே தான் அரைச்சமாகவே தான் அரைச்சிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. காமிக்கோட நெக்ஸ்ட் பிளான் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வா, ஃபேக், ஃபால்ஸ்னஸ், உங்களை மாதிரி நடிக்கிறது, உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, உங்களை மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறது, அதாவது உருவகப்படுத்திக்கிறது. நான் தான் டிவைன் ஃபெமினன், அவங்க வந்து போய் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே வந்து தலைகீழாக சொல்கிறது. ஆமாம்மா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அது நான், இது அவங்க அப்படின்னு மாற்றி சொல்கிறது. அவ்வளோ அறிவாளிங்க அவங்க. ஃபேக், ஃபால்ஸ்னஸ், எப்போவுமே வந்து ஒரு ஃபால்ஸ்னஸ் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால நேர்மையாக இருக்க முடியாது, அது அவங்களுக்கு வராது. ப்ளீஸ் ப்ளீஸ் காமிக்கோட நெக்ஸ்ட். அவங்க அசியூம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க தான் டிவைன் ஃபெமினன்னு. ஓகே, இதில் காமிக் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் உமன் அண்ட் ஒரு மர்ச்சன்ட் எனர்ஜி இருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் உமனோட எனர்ஜி இங்கே இருக்குது. மேபி உங்கள் பர்சன் வந்து சிக்காக இருக்கலாம். இந்த ஒரு ஃபேஸ் என்ன சொல்கிறது, ஃபால்ஸ்னஸ், அதாவது ஒரு பொய்யான ஒரு எனர்ஜியை கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ், அதாவது ஒரு லக்கை அடிச்சிடலாம், இல்லைனா சொத்தை திருடிடலாம், இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு நடக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பண்ணிடலான்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல், அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அவங்க யாரை ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போக போகிறாங்க. அவங்க உடம்பு சரியில்லாமல் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த மெடிசன் இருக்குது. இது எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவது மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துறது, அவங்க சாப்பாடெலாம் தெரியாமல் கொடுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி அவங்கள சிக்காக வச்சுக்கிறது. எதுக்குன்னா கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கும். மெயினாக வந்து இந்த வயசானவங்க பண்ணலாம். மேபி மதர் ஃபிகராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா என்ன தெரிய போகுது. ஸோ அவங்க வந்து சிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. உடனே வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஐயோ நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ராமா போடுவாங்க. இட்ஸ் லைக் ட்ராமா பாண்ட். ஸோ இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடம்பு செல்லணுன்னே உடனே விழுந்துருவீங்க. உடம்பு செல்லணும் நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும், ஏன் திடீர்னு உடம்பு செல்லாமல் போச்சு, நான் நல்லா தானே இருந்தேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்த காலி பண்ணணும். ஏன்னா வந்து அங்கே இருக்க சாப்பாடை சாப்பிடாம 4 நாள் வெளியில் சாப்பிடணும். நீங்கள் தனியாக போய் டாக்டரை பார்க்கணும். என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் உடனே அப்பா சிக்காயிட்டேன், ஐயோ என்னால் முடியல அப்படின்னு படுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட வேண்டியதான் மேலே. இப்போ தான் வந்து இந்த பர்சன் எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காங்க, பழசெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டு வரும். ஸோ இது வந்து ட்ராமா ரொம்ப நாளைக்கு நடக்குது. ஆப்வியஸாக இது ட்ராமா. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும், ரொம்ப நாளைக்கு நடக்காது. ட்ராமா தானே, ரீல் முடிஞ்சோடனே நின்று போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் காமிக் செய்ய போகிற அடுத்த பிளான் என்ன, ட்ராப், பிளான் ஆர் ட்ராப். காமிக்கோட ட்ரூ ஃபேஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பிஹைண்ட் த சீன்ஸ், வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட் பிளான். காமிக் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். காமிக்கோட நெக்ஸ்ட் பிளான். sabotage, unsatisfied, soul tie. இந்த சோல் டை இந்த மாஸ்குலினுக்கு இருக்குது. இது வந்து பாஸ்டில் கூட நடந்திருக்கலாம், ஏன்னா வந்து இப்போ பாஸ்ட் பர்சனாக கூட இருக்கலாம். சாபட்டாஜ் உங்களோட கனெக்ஷனை வந்து முறிக்கிறதா அவங்களோட எண்ணம். ஆனால் வந்து அவங்க பார்த்திங்கன்னா, ஐ வாஸ் நாட் ஹாப்பி த வே திங்ஸ் வேர் கோயிங். ஆனால் காமிக்னால் சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அது நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸ்டில் இந்த பாஸ்ட் பர்சன் என்ன தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன தான் அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணாலும் இன்னுமே அவங்களோட அந்த சோல் டை அப்படிங்கிறத வந்து அவங்களால கட் பண்ண முடியல. அவங்க வந்து எப்போவுமே ஆல்வேஸ் கனெக்டட் டு யூ. அந்த கனெக்ஷன் வந்து இவங்க கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ தான் ஸ்பெல் ஒர்க் பண்ணி என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஸோ காமிக் வந்து உட்காந்து அழுதுட்ருக்கு யாருக்கும் தெரியாமல். ஆனால் வெளியில் வரும்போது இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ், அவங்களது முடிஞ்சு போச்சு, அந்த பர்சன் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ்னஸோடு சுற்றிட்டுருக்காங்க. அவங்க எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒன்று நடந்து இந்த பர்சன் வந்து ஒரு இடம் மேலே போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்லைனா இந்த பர்சன் வந்து இந்த யங்கர் எனர்ஜியை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். ஆனால் அது நடக்கலை, அதுதான் உண்மை. நடக்க மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி பண்ணாலும். அதனால் காமிக் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போன நிலைமையில தான் இருக்குது.
இருந்தாலும் அவங்க திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. கிரேட், குட் பை. நீங்கள் எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி தான், பாஸ்ட் பர்சன். உன்னோட காதல் வாழ்க்கையில் முன்னாடி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா இதுவும் கூட காரணமாக இருக்கலாம். இட்ஸ் லைக் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஏதாவது முறிஞ்சு போச்சு, இல்லைனா வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது துவங்கவே இல்லை அப்படின்னா அது துவங்காமல் போனதுக்கும் காரணம் இந்த மாதிரி ட்ராமா தான். இல்லைனா வந்து பாதியில் முடிஞ்சு போயிருந்தாலும், இல்லைனா அதுக்கு விடையே இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்திருந்தாலும் எல்லாமே இது தான். பிகாஸ் இங்கே குட் பை இருக்குது. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஃபேக் எனர்ஜி இல்லைனா இந்த மாதிரி ட்ராமா பாண்ட் எனர்ஜிக்கு டட்டா பை பை சொல்லிட்டீங்க. இல்லை அப்படின்னா இந்த பர்சன் சிக்காக இருக்கவங்க, நம்ம இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தோம் இங்கே ஸ்காலர் எனர்ஜி. ஸோ அவங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டாட்டா பை பை காமிக் எனர்ஜிக்கு அவங்களுக்கு ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் இருக்குது. மேபி ஸ்பிரிட்ஸ் அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் டிஸ்கவரி பிளேயர். டேபிள்ஸ் ஹாவ் டர்ன்ட். பிரபஞ்சம் இந்த பர்சனுக்கு, அதாவது இதில் ஃபெமினன், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்களோட காதல் வாழ்க்கை எங்கேயும் போக போதில்லை. இட்ஸ் லைக் நீங்கள் அங்கேயே நின்றுக்கோங்க. மேபி இது பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், நீங்கள் விட்டுட்டு வந்த அந்த எனர்ஜியாக இருக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் யாராவது வந்து காதில் வந்து சொதப்பி விடுறது, இல்லைனா வந்து பிரெட் க்ரம் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ் அதை விட்டு விலகிடுங்க. அது உங்களோட எனர்ஜி கிடையாது. ஏன்னா நீங்கள் டிவைன் ஃபெமினன், உங்களோட கவுண்டர் பார்ட் வந்து கிருஷ்ணரோட எனர்ஜி. இட்ஸ் லைக் அங்கே வந்து டவுட்டே கிடையாது. அங்கே காதலோட ஆழம் வந்து தெய்வீகமானது. ஸோ உங்களுக்கு எங்கே மரியாதை இல்லையோ, கிருஷ்ணர் ராதைக்கு வச்சுருந்த மரியாதை வேறு லெவல். ராதையை யாரும் தப்பாக பேசிட முடியாது கிருஷ்ணர்கிட்ட. அவர் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருங்கிறது அந்த கிருஷ்ணரோட குட்டி கதைகள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கிருஷ்ணர்கிட்ட ராதையை பற்றி யாரும் தரக்குறைவாயும் பேசிட முடியாது, தப்பாகவும் பேசிட முடியாது, செஞ்சு விட்டுருவார். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராதை வந்து கிருஷ்ணரோட பெரியவங்க. ஊரில் எல்லாரும் அவங்கள ரொம்ப தப்பாக பேசினாங்க. இவ்வளோ பெரிய வயசானவங்க, இட்ஸ் லைக் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, சின்ன பையனை வளைச்சி போட்டா, இல்லைனா வந்து இது வந்து உண்மையான காதல் இல்லை, இது வந்து லஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய அப்படியே குற்றச்சாட்டுகள் ராதை மேலே வந்து குவிய ஆரம்பிச்சுது. இது வந்து கிருஷ்ணர் காதுக்கும் எட்டுச்சு. உடனே கிருஷ்ணருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, காய்ச்சல் வருது. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இது வந்து ட்ராமா. கிருஷ்ணர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அப்படியே நடிக்கிறாரு, செத்து போயிடுவேன் நான் உடனே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து எல்லாரும் ஊரே கூடி கிருஷ்ணரோட வீட்டோட வாசலாக தான் நிற்கிறாங்க. ராதையும் அங்கே தான் இருக்கா. ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் மனதில் உண்மையான காதல், அதாவது அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கோ, அவங்க போய் இந்த ஆறுலேருந்து ஒரே ஒரு அதாவது கையில் தண்ணி அள்ளிட்டு வந்து என் வாயில் ஊற்றுனீங்க அப்படின்னா என்னோடய காய்ச்சல் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. அவங்களால மட்டும்தான் தண்ணி கையில் ஏந்திட்டு வர முடியும், இல்லைனா தண்ணி வற்றி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஊரே ட்ரை பண்ணுச்சு. கிருஷ்ணர் வளர்த்துனா யசோதாவும் ட்ரை பண்ணான். யார் கையில் தண்ணி ஒரு சுட்டு நிற்கலையே. ராதே போனால் அல்னா கொண்டு வந்து கிருஷ்ணர் வாயில் ஊற்றுனா கிருஷ்ணர் டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டார். அப்படியே ஊரோட வாய் அடங்கி போச்சு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் லவ் உங்கள் பர்சன்கிட்ட இருக்கும். உங்களை பற்றி யாரும் தப்பாக பேசும்போது அவங்க வாயை டப்புன்னு அடிச்சிடுவாங்க. ஸோ உங்களை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன காரணம் வேணால் சொல்லிட்டு, ஸ்பெல் ஒர்க் இருக்குது, காமிக் அட்டாக் இருக்குது, எங்கள் அம்மா பயமுத்துறாங்க, என்னோடய ஃப்யூச்சர் போயிடும், என்ன ட்ராமா வேணால் சொல்லிட்டு, உங்களுக்கு மரியாதை இல்லையா, கிளம்பி போய்கிட்டே இருங்க. அது உங்களுக்கான காதல் கிடையாது. காதல் தன்னை நேசிக்கிறவங்கள பற்றி தப்பாக பேசினா பொங்கி வலியும், அதால் பொறுத்துக்க முடியாது. அதுதான் உண்மையான காதல். உங்ககிட்ட வந்து உங்கள் காதலை பற்றி யாராவது தப்பாக பேசும்போது உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா நீங்கள் அவங்கள காதலிக்கலான்னு அர்த்தம். அது வந்து வேறு இன்ஃபேச்சுவேஷன், இல்லைனா வந்து லஸ்ட். உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் எ ட்ராப். உங்களுக்கு வந்து அவங்களோட தேவை, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆகணும் தான். உண்மையான காதல் அப்படி இருக்காது, பொங்கிடும். ஸோ உங்ககிட்ட நீங்களே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பொங்கல் அப்படின்னா நீங்கள் அந்த பெண்ணையோ இல்லை அந்த ஆணையோ உண்மையாக நேசிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, விலகி போயிடுங்க ஆட்டோமேட்டிக்காக. யூ டோன்ட் டிசர்வ் தட் கைண்ட் ஆஃப் லவ். ஸோ செல்ஃப் டிஸ்கவரி. இப்போ வந்து இந்த பிளேயருக்கு புரியுறது என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் இந்த மாதிரி சாபட்டாஜ், அன்சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் குட் பை சொல்லிட்டீங்க. இந்த ஃபேக்னஸ், இந்த ஃபால்ஸ்னஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் டிவைன் ஃபெமினன், லோ வைப்ரேஷன். ஸோ இன்னுமே இந்த பர்சன் வந்து லோ வைப்ரேஷன், ஐசோலேஷன், ட்ராப், காமிக் மாஸ்குலின், வா, ட்ரஸ்ட் அண்ட் ஹோப்.
ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிற வழி ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தீங்கன்னா விலகி போயிடுங்க. ஏன்னா இந்த பர்சன் அவங்கள சாபட்டாச் பண்ணலாம், அவங்கள வந்து ட்ராப் பண்ணலாம், இந்த மாதிரி ஊடு ஸ்பெல் பண்ணலாம். பட் தட் பர்சன் இஸ் அ காமிக் எனர்ஜி. அவங்க வந்து காமிக் மாஸ்குலின் எனர்ஜி. அவங்க வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. ஸோ இது பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்துகிற ஒரு பாடம். எதுக்கு? செல்ஃப் ரெஸ்பெக்ட் கற்றுக்கிறதுக்கு, உங்களோட வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களோட காதல் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவு வர்றதுக்கு. தெளிவு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப எந்த ட்ராப்லேயும் போய் மாட்ட மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்க பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும் அப்படின்னு. நீங்கள் இந்த காமிக் எனர்ஜியை எப்போ விட்டு வெளியில் வந்து உங்களோட பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இந்த கிருஷ்ணர் உங்கள் கதவை தட்டுவார். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் ஹீலிங் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எனர்ஜி, இந்த ட்ராமா, இந்த காமிக், இந்த அடிதடி, இது வந்து தேர் கர்மா. இது வந்து உங்களோட பார்ட்டே இல்லை. ஸோ நீங்கள் இங்கே போய் பாயறது, நான் காப்பாற்றுறேன், நோ 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 நோ, விலகி போய்கிட்டே இருங்க. இது உங்களோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு பாரம், ஒரு சுமை. இந்த சுமையை சுமக்க வேண்டாம் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பர்சன் ஹேண்டில் பண்ண வேண்டிய ட்ராமா நிறையா இருக்குது. ஒன்ஸ் வந்து ஒருத்தங்க நேசிக்கிறாங்கன்னு சொல்லின வாட்டி, இல்லைனா புரிஞ்ச வாட்டி தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவனை விட கீழ்த்தரமான ஒரு ஜென்மம் இருக்க முடியாது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவ்வளோதான். அங்கேயே முடிஞ்சு போச்சு அவங்க கேரக்டர், அவங்களோட லைஃப் எல்லாமே. அதில் வந்து நான் திருத்துறேன், நீ திருந்தி வா, அந்த ஆப்ஷனே தேவையில்லை. நீ இறங்கிட்டியா லோ வைப்ரேஷனுக்கு, விட்டுடுங்க. வெரி வெரி லோ வைப்ரேஷனில் இந்த பர்சன். ஸோ இந்த பர்சன் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுங்கிறது வந்து உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுன்ற மாதிரி. ஹீ இஸ் அ பிளேயர், சிம்பிளாக. ஸோ உங்களை ஏதோ ஒரு இடத்த விட்டு பிரபஞ்சம் விலகி போக சொல்கிறாங்க. ஒரு உண்மையான காதல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்காதீங்க. நீங்கள் இந்த பர்சன் வாழ்க்கையில் வந்து இட்ஸ் லைக் அ புதையல் மாதிரி. நீங்கள் தான், அவங்க இல்லை உங்கள் வாழ்க்கையில். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் உங்களோட சந்தோஷத்தில், கான்ஃபிடென்ஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. பி ஹாப்பி வித் யுவர் செல்ஃப். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். 5 ஆஃப் கப்ஸ். அதாவது இந்த காதலை வந்து தானாக முடியலனா கூட முடிச்சு விட்ரு அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். சீரியஸாக அது முடியலையா, நீயே முடிச்சு விட்ரு, ப்ளீஸ் புட் எண்ட் காட் அப்படின்றாங்க. ஸோ 6 ஆஃப் வான்ஸ். உங்களால் இதை பண்ண முடியும். வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு காதல் வாழ்க்கையில். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கேருந்து விலகி போய் உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. உண்மையான காதல் உங்களுக்காக எங்கேயோ காத்துட்ருக்கு. இது இல்லை உங்களோட காதல், இது காமிக் எனர்ஜி. யூ நோ த ட்ரூத் ஆல்ரெடி. மதர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்கள் பவுண்ட்ரியில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. எனக்கு இதுதான் வேணும், என்னால் டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் வந்து பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் பவரில் நில்லுங்க. அதுதான் உங்களோட கேரக்டர். அங்கேயே நின்றுக்கோங்க. யாருக்காகவும் நீங்கள் வளையணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் உங்கள் வளைய சொல்லலை. அவங்க ட்ராமா என்ன வேணால் போட்டுக்கிட்டோம், அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணிட்டோம், அடிச்சுக்கிட்டோம், போகட்டும். இந்த பவர் தான், இந்த செல்ஃப் டிஸ்கவரி தான் உங்களை வந்து இந்த 10 ஆஃப் பென்டிகிள்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகுது. இட்ஸ் லைக் உங்களோட கிளாரிட்டி, உங்களோட அந்த பவர், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்கள் தேவையில்லைன்ற விஷயங்கள்லேருந்து, ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போகிற அந்த தைரியம். நீ கேரக்டரில் இல்லையா, நீ எனக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு அதை தூக்கி போடுற அந்த பக்குவம். இது இல்லை என்னோடது, இது என்னோட தேவையே இல்லை. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸையும் கொண்டு வரப்போது. நியூ பிகினிங், காதல் வாழ்க்கை, ஒரு புது ஆரம்பம், அதையும் கொண்டு வரப்போகுது. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பாஸ்ட் பர்சன் இஸ் அ காமிக் எனர்ஜி. ஸோ அவங்களுக்குள்ளே நிறையா ட்ராமா போயிட்டுருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தேடுற அந்த அமைதி எங்கே இருக்குது, தேடி பாருங்கள். இல்லையா ட்ராமாவா? கட் தெம் ஆஃப், த்ரோ தெம் அண்டர் த பஸ், வாக் அவே. எம்பரர் உங்களை நோக்கி வரப்போகிறது. எம்பரர் த கிருஷ்ணா, உண்மையிலேயே அவரும் தான் எம்பரர். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது எம்பரர். ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யூ ஆர் இந்த ரைட் பாத். நீங்கள் எம்ப்ரஸ், உங்களை தேடி வரப்போகிறது எம்பரர். இந்த காமிக் எனர்ஜி இல்லை, இது லோ வைப்ரேஷன். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு, இது செட் ஆகாது, கிளம்பி போ அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருங்க. Please, what is a surprise, Chris? Clarify the surprise. What is that surprise? Oh my God. Corrupt. நான் இதை பற்றி இதுக்கு மேலே நான் வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து இந்த பர்சன் உங்களோட பாஸ்ட் பர்சனாக இருக்கட்டும், இந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், இந்த சிக்காக இருக்க பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா
மேபி இந்த பர்சனுக்கு உங்களை பற்றின தெரியும், யூ ஆர் அ பவர்ஃபுல் பீயிங், இல்லைனா நீங்கள் வந்து டிவைன் பீயிங், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்கள் கிட்டேருந்து செல்வத்தை திருடிக்கிறதா அவங்களோட பிளான். இட்ஸ் லைக் காமிக் எனர்ஜி. உங்களுக்கு கொடுக்குறது இல்லை அவங்க பிளான். இங்கே பேலன்ஸ் இல்லை. இது வந்து காமிக், இது வந்து டிவைன் ட்வின் ஃப்ளேமே கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் அ காமிக் கனெக்ஷன். இது வந்தது காரணம் நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும், உங்களோட பவர், உங்களோட உண்மையான காதல், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும் அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் கற்றுக்கிட்டீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அதுதான் உங்களை வந்து உங்கள் கிருஷ்ணர்கிட்ட கூட்டிகிட்டு போக போகுது. ஏன்னா கிருஷ்ணர் உங்களை நோக்கி வந்துட்டுருக்காரு. ஸோ ப்ளீஸ் பி பேஷண்ட், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், அட்ராக்ட் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.